1,00,000 ரூபாய் அபராதம். எண்ணெயை 3 தடவைக்கு மேல் குக்கிங்காக ரியூஸ் செஞ்சா ஃபைன் தான். கேரளாவில் தான் இந்த புது சட்டம் வந்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஈட் இந்தியா ரைட் இனிஷியேட்டிவ் படி கடைகள், ஹோட்டல்கள் எல்லாம் யூஸ் செஞ்ச குக்கிங் ஆயில் அப்ரூவ்ட் ஏஜென்சிகளுக்கு பயோடீசல் ப்ரொடக்ஷனுக்காக கொடுக்கணும். பெரிய நிறுவனங்கள் அதற்காக ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். எத்தனை தடவை ரீயூஸ் பண்ணிட்டான்னு இவங்க எப்படி கண்டுபிடிக்கும் இல்லையா? எண்ணெயை ஒவ்வொரு தடவையும் ரீயூஸ் பண்ணும்போது அதுல டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ் அதிகரிக்கும். செக் செய்யும் போது 20% மேல் டிபிசி இருந்தால் ஃபைன் தான். நல்ல சட்டம் இல்லையா? ஆனா நாங்க சொல்ல வர்றது வேறொன்று. எந்த எண்ணெயும் ஒரு தடவை பயன்படுத்தின பிறகு ரீஹீட் பண்ணிட்டா அதுல போலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன்ஸ், அக்ரிலாமைட், டிரான்ஸ் ஃபேட்ஸ், ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எல்லாம் உருவாகும். அது சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில் மாதிரி ஆயிலா இருந்தா சொல்லவே வேண்டாம். நம்ம நரம்புகளை பாதிக்கும். ஹார்ட், லிவர், ஃபியூச்சர்ல கேன்சர், அல்ஷிமர்ஸ், பார்க்கின்சன்ஸ். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. நம்ம நண்பர் ஒருத்தர் 30-35 வயசு தான் ஆயிருக்காங்க. டெய்லி ஒரு கடையில இருந்து பஜ்ஜி, போண்டா எல்லாம் சாப்பிடுவாங்க. 6 மாசம் தான் நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டான். இந்த கடைகளை வந்து டெய்லி இந்த எண்ணெயை மாத்துவது வந்து அவங்க யோசனையிலே இல்லை. ஏன்னா லாபம் தான் முக்கியம் இல்லையா? கௌரி லட்சுமியில இந்த சட்டத்தினால ஒரு இம்பாக்டும் இல்லை. ஏன்னா இங்க ரீயூஸ் என்பதே கிடையாது. அதே மாதிரி பயோடீசலுக்கு கொடுக்கறதெல்லாம் நம்ம வருடங்களா செய்து வர விஷயம்தான். சந்தேகம் இருந்தா நம்ம இன்ஸ்டால பழைய போஸ்ட் பாருங்க. அதுல பழைய பில் கோப்பி இருக்கும். எவ்வளவு லிட்டர் கொடுத்துட்டு இருக்காருன்னு பார்த்தா உங்களுக்கே இந்த நம்பிக்கை வரும். உண்மையாவே மக்களுக்கு வேண்டிய சட்டம் என்னன்னா ரீயூஸ் பண்ணக்கூடாது என்பதுதான். ஆனா பெரிய லோபிங்க அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கல்ல. உங்களுக்கு நாங்க சொல்ல வர்றது ஒன்றுதான். கௌரி லட்சுமி மாதிரி நேர்மையான இடங்களை மட்டும் தேர்ந்தெடுங்க. இல்லைன்னா வீட்டிலேயே செய்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்க ஆரோக்கியத்தை நீங்க மட்டும்தான் பாதுகாக்கணும். உங்களுக்காக எவ்வளவு நாள் தான் நம்ம இங்க போராட முடியும்னு எங்களுக்கே தெரியாது. பண்ணி பார்க்கலாம். இது விபின் தான், கௌரி லட்சுமி.